நம்ம இந்த மாதிரி 2 மாடலை ஃபாரின் கீ மூலியமா லிங்க் பண்ணி வச்சிருக்கும் போது அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ORM queries வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஆத்தர் புக் அப்படின்னு 2 மாடல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆத்தர் மாடலில் நேம் அப்படிங்கிற ஃபீல்டு மட்டும்தான் வந்து இருக்கு. புக் மாடலில் டைட்டில் பப்ளிஷ்ட் இயரும் வந்து நார்மல் ஃபீல்ட்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஆத்தர் மாடலை ஃபாரின் கீ மூலியமா கனெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கான ரிலேட்டட் நேம் வந்து புக்ஸ் அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த மாடல்ஸ்க்கு நான் சீரியலைசரும் வந்து எழுதி வச்சிருக்கேன். நெஸ்டிங் இல்லாத சீரியலைசரும் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் டேட்டாவை நெஸ்டிங் பண்ணுற மாதிரி சீரியலைசரும் வந்து எழுதியிருக்கேன். அண்ட் சீரியலைசர் உங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியாது அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து இந்த ஜாங்கோ ரெஸ்ட்ரீமர் பிளேலிஸ்ட்லேயே வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கான கொரீஸ் வந்து நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு ஆத்தர் மாடலை பேஸ் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் புக் மாடல் பேஸ் பண்ணி இருக்கிற கொரீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஆத்தர் அப்படின்னு வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஆத்தர் மாடலை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட் கொடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாடலில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து ஃபெச் வந்து பண்ணிடுவோம். டாட் ஆல். ஸோ அந்த மாடலில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுக்கணும் அப்படின்னா ஆல் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். அண்ட் நான் இப்போ டெமோ காட்டுறதுக்காக நான் க்ரியேட் பண்ண இந்த மாடல்ஸ் வந்து மைக்ரேஷன் அண்ட் மைக்ரேட் வந்து பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் டேட்டாவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆத்தர் டேபிளில் 4 டேட்டா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபாரின் கீ லிங்க்கில் இருக்கிற மாதிரி புக் டேபிள்லையும் 10 டேட்டா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆத்தர் ஐடி 1க்காக 3 புக்கும், 2க்காக 3 புக்கும், அண்டு 3க்காக 3 புக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐடி 4க்காக வந்து ஒரு புக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கான பப்ளிஷ்ட் இயர்ஸும் வந்து இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொரீஸ் வந்து ரன் பண்ணலாம். இப்போ ஆல் டேட்டா வந்து நம்ம எடுத்து ரெஸ்பான்ஸாக வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சீரியலைஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே டேட்டான வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு சீரியலைசர் வந்து எடுத்துக்கலாம். ஆத்தர் சீரியலைசர் ப்ராக்கெட்டில் கொரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேரியபிள். ஸோ ஆத்தர் கமா ஆல் கொடுத்ததுக்கிறதுனால மினி ஈக்குவல் டு ட்ரூ வந்து கொடுத்துடலாம். வெளியே டாட் டேட்டா அண்ட் ரெஸ்பான்ஸ்குள்ளே டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வரை வந்து ரன் பண்ணிக்குவோம். python manage.py run server. இப்போ சர்வர் வந்து ரன் ஆகிக்கிச்சு. போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் யூஸ் பண்ண அதே ஏபிஐ தான் இப்போ இருக்குது. ஸோ ஏபிஐ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நம்ம ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ மொத்தமாக 4 ஆத்தர் வந்து இருந்துச்சு. அந்த 4 ஆத்தருக்கான டேட்டாவையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த அடுத்து என்ன பண்ணலான்னா ஆல் கொரிக்கு பதிலாக ஃபில்டர் கொரி வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆத்தர் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர். இப்போ வெறும் சிங்கிள் மாடல் அப்படிங்கும்போது அந்த மாடலில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் வந்து பண்ணலாம். இப்போ ஆத்தர் மாடலில் வெறும் நேமுங்கிற ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம ஃபில்டர் வந்து பண்ணலாம். கிளார்க் அப்படிங்கிற ஆத்தர் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேமை வச்சு இப்போ நம்ம ஃபில்டர் வந்து பண்ணுவோம். இப்படி ஃபில்டர் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஒரு மேட்ச் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மேட்சை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கொரியை ரன் வந்து பண்ணுவோம். அண்ட் மேட்சிங்காக இருக்கிற அந்த ஒரு டேட்டா செட்டை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. நம்ம புக் மாடலுக்கு ஆத்தரை வந்து ஃபாரின் கீ மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஆத்தர் மாடலில் இருக்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புக் மாடலில் இருக்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணியும் நம்ம ஆத்தர் மாடல் டேட்டாவை ஃபில்டர் வந்து பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டருக்குள்ளே நம்ம என்ன மாதிரி கொரி வந்து கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு அந்த 2 மாடலுக்கும் இந்த லிங்க்குக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ரிலேட்டட் நேமை வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆத்தர் மாடலுக்குள்ளே அதோட சைல்டு மாடலான புக் மாடலுக்கான டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ரிலேட்டட் நேம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபில்டருக்குள்ளே வந்து எடுத்துக்கிறோம். புக்ஸ் அப்படின்னு அந்த ரிலேட்டட் நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த ரிலேட்டட் நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு $_ கொடுத்து புக் மாடலுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டை வந்து நம்மளால் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். இப்போ புக் மாடலில் வந்து டைட்டில் அண்டு பப்ளிஷ்ட் இயர் அப்படின்னு ஃபாரின் கீ இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் இந்த பப்ளிஷ்ட் இயரை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ புக்ஸ் $_ பப்ளிஷ்ட் இயர் ஈக்குவல் டு இப்போ ஏதோ ஒரு இயரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் வந்து பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன இயர் வந்து மென்ஷன் பண்ணுறோமோ
அந்த இயரில் எந்தெந்த ஆத்தர் வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேரை மட்டும் எடுத்துகிட்டு வரும். அதாவது அந்த ஆத்தர் டீட்டெயிலை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இப்போ 2025 வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே 2025 சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போவும் கிளார்க் அப்படிங்கிற ஆத்தர் பேர் தான் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டேட்டா பேஸில் வந்து பார்த்தோன்னா 2025 ஆத்தரோட ஐடி 2க்காக மட்டும்தான் டேட்டா வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா 2023 வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். இப்போ 3 ஆத்தருக்கான டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஐடி 1, 3, 4. ஏன்னா 3 பேருமே வந்து 2023 புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஐடி 2 மட்டும் 2023 புக் எதுவுமே பப்ளிஷ் பண்ணல. ஸோ அதனால் அந்த ஆத்தருக்கான டேட்டாவை மட்டும் நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வரல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்தர் மாடலை வச்சு ஒவ்வொரு ஆத்தரும் எத்தனை புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இந்த django.eb.modelsலேருந்து கவுண்ட் அப்படிங்கிற ஒரு பில்டின் கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபில்டருக்கு பதிலாக அனோட்டேட் அப்படிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே கீ நேம் வந்து நமக்கு என்ன வேணுமோ வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆத்தர் வந்து எவ்வளோ புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறதுனால book_countன்னு கீ நேம் வந்து கொடுக்குறேன். இந்த அனோட்டேஷன் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற கீயை ஒன் ஆஃப் த ஃபீல்டு வேல்யூவாக ஆத்தர் டேட்டா கூட வந்து சேர்த்து நமக்கு காட்டும். இப்போ புக் கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணியிருக்க கவுண்ட் அப்படிங்கிற கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கிளாஸோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே புக் மாடலில் நம்ம வச்சுருக்க ரிலேட்டட் நேமை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ரிலேட்டட் நேம் வந்து புக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருந்தோம். அண்ட் இந்த அனோட்டேட் வந்து என்ன பண்ணுன்னா புக்ஸ் மாடலில் ஒவ்வொரு ஆத்தரும் எத்தனை புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஆத்தருக்கு எத்தனை புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கான டேட்டாவை புக் கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணி ஆத்தர் டேட்டா கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் இதை நம்ம சீரியலைசர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆத்தரில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த கவுண்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த ஆத்தர் அப்படிங்கிற வேரியபிளை லூப் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டேட்டாவும் வராது. அதனால தான் எம்டி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபார் ஏ இன் ஆத்தர் கோலன் என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்குவோம். பிரிண்ட்டில் ஏ டாட் புக் அண்டர்ஸ்கோர் கவுண்ட். இப்போ புக்கோட கவுண்ட்டை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ இதை ரன் வந்து பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம எதுவும் கொடுக்கல, அதனால எம்டி ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. இங்கே டெர்மினலில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆத்தருக்கும் எவ்வளோ புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிருக்கோ அதுக்கான கவுண்ட் வந்து வந்திருக்கும். அண்டு கூடவே சேர்ந்து நம்ம ஆத்தர் நேமையும் டிஸ்பிளே வந்து பண்ணலாம். ஸோ ஏ டாட் நேம் கமா ஏ டாட் புக் கவுண்ட். ஸோ இப்போ திரும்பவும் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் எம்டி வந்து வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஆத்தரோட நேம் அண்ட் அவங்களுக்கான புக் கவுண்ட் இது ரெண்டுமே சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பேரண்ட் மாடல்லேருந்து என்ன மாதிரி கொரீஸ் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். இனி சைல்டு மாடலான புக்கை வச்சு என்ன மாதிரி ஓஆர்எம் கொரீஸ் வந்து இந்த ரிலேட்டட் மாடலுக்கு ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு புக் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டெர்மினலில் நான் மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். புக் ஈக்குவல் டு புக் மாடலை வந்து கால் பண்ணிக்குவோம். ரெண்டு பக்கமும் புக் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வேணால் இங்கே புக் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு வந்து வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே புக் மாடல் வந்து எடுத்துக்கிறோம். புக் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் வந்து கால் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் சீரியலைசர் யூஸ் பண்ணும்போது அந்த புக் மாடல் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே டேட்டாங்கிற வேரியபிள் வந்து வச்சுட்டு புக் சீரியலைசர் வந்து எடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்டில் புக் டேட்டா கமா மினி ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் வெளியே டாட் டேட்டா அண்ட் இந்த வேரியபிள் எடுத்து இங்கே ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துடலாம்.
இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டு இந்த ஏபிஐ ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ இருக்கிற எல்லா புக் டேட்டாவையும் நமக்கு ரெஸ்பான்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அண்ட் இதில் ஃபில்டர் கொரி என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆத்தருக்கான புக்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி செட் பண்ணலாம். ஸோ ஆள் கொடுக்கும்போது அந்த மாடலில் இருக்கிற எல்லா புக்ஸையும் நமக்கு எடுத்துகிட்டு வருது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்டர் கொரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆத்தர் பப்ளிஷ் பண்ண புக்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, இப்போ மாடல்ஸில் வந்து பார்க்கும்போது புக் மாடலில் ஆத்தர் அப்படிங்கிற பேரில் ஆத்தர் மாடலை வந்து நம்ம ஃபாரின் கீ பேஸ் பண்ணி கனெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபீல்டை வந்து இங்கே எடுத்துக்கணும். ஆத்தர். இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம்னா, ஆத்தரோட நேமை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபாரின் கீயாக அந்த மாடலை லிங்க் பண்ணி வச்சுருக்கிற ஃபீல்டுக்கு $_ கொடுத்தோன்னா அந்த பேரண்ட் மாடலுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். இப்போ $_ கொடுத்துட்டு பேரண்ட் மாடல் இருக்கிற நேம்ங்கிற ஃபீல்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு பென் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். பென்னுங்கிற ஆத்தர் பப்ளிஷ் பண்ண புக்ஸ் மட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ ஐடி 1, 2, 3 இது 3 மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இது 3 மட்டும்தான் ஆத்தர் ஐடி 1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆத்தர் ஐடி 1க்கான நேம் வந்து பென் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்ட் நம்ம இந்த மாதிரி ஆத்தரோட நேமை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை டேரெக்டாக ஆத்தரோட ஐடியை மென்ஷன் பண்ணியும் அந்த ஸ்பெசிஃபிக் ஆத்தருக்கான புக்ஸை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஐடியை மென்ஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு நேம் மட்டும் இருந்தால் போதும். ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு நமக்கு என்ன ஐடி நம்பர் வேணுமோ அந்த ஐடி நம்பரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 2 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ போஸ்ட்மேன் வந்துட்டு ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். இப்போ புக் ஐடி 4, 5, 6 வந்து வந்திருக்கு. ஏன்னா அது ஆத்தர் ஐடி 2 கூட லிங்க்ல இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் புக்கை வந்து நம்ம கெட் பை ஐடி வந்து பண்ணும்போது அந்த டேட்டா செட்குள்ளே இருந்து நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஆத்தருக்கான மற்ற ஃபீல்டு டேட்டாவையும் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த சீரியலைசர் வந்து தேவைப்படாது. அதை நான் ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். இப்போ புக் டேட்டா ஈக்குவல் டு புக் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்டில் ஐடிங்கிற ஃபீல்டு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு புக்கோட ஐடியை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மக்கிட்ட 10 புக்ஸ் வந்து இருக்குது. இப்போ 6 அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன். ஐடி ஈக்குவல் டு 6. இங்கே டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் வந்து எம்டியாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா பிரிண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் புக் டேட்டா. இந்த புக் டேட்டாவுக்கு டாட் கொடுத்தா இது ஒரு சிங்கிள் ஃபீல்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கெட் பை ஐடியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேரியபிளுக்கு டாட் கொடுத்தா அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுக்கான வேல்யூ வந்து பார்க்கலாம். இது ஃபாரின் கீ மூலிமா லிங்க்ல இருக்கிறதுனால அந்த ஃபாரின் கீ லிங்க்ல இருக்கிற ஃபீல்டை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த ஃபாரின் கீ மூலிமா லிங்க் ஆகி இருக்கிற மாடலுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டோட அந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். என்ன பண்ணுறேன்னா டைட்டில் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இது புக் மாடலுக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான். இப்போ போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு இதை ரன் வந்து பண்ணுவோம். ரெஸ்பான்சிங் எம்டியாக வந்துருக்கு. இப்போ டெர்மினலை வந்து எடுத்துகிட்டு டேட்டா பார்ப்போம். அந்த புக்கோட டைட்டில் என்னவோ அதை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஆத்தர் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருதுன்னு பார்ப்போம். ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்க்கும்போது ஆத்தர் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு வந்து வருது. ஏன் இந்த இடத்துல ஆத்தர் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு வந்து வருதுன்னா நம்ம ஆத்தர் மாடலுக்கு ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் வந்து எது எழுதலை. ஸோ அதனால் ஆத்தர் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு வந்து வருது. இதே ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் எழுதியிருந்தோம்னா என்ன ஃபீல்டு வந்து ரிட்டர்ன் ஆகணும்னு எழுதியிருக்கிறோமோ அது வந்து வந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் எழுதாமல் மற்ற ஃபீல்டு இந்த இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டாட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆத்தர் மாடலுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ சைல்டு மாடல்லேருந்து பேரண்ட் மாடலுக்கான டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இது சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ பேரண்ட் மாடலில் வந்து நமக்கு நேம் அப்படின்னு ஒரு யூசர் டீட்டெயில் கொடுக்குற ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ போஸ்ட்மேன்லேருந்து ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த யூசரோட நேமை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சைல்டு மாடல் இருந்தும் அதோட பேரண்ட் மாடலுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.